பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 7. அத்தியாயம் 2, பதம் 20. ந ஜாயதே ம்ரியதே வா கதாசின் நாயம் பூத்வா பவிதாவான பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. இந்த ஸ்லோகத்தின் ஆன்மீக முக்கியத்துவம். இந்த ஸ்லோகம் ஆன்மாவின் நித்திய தன்மையை வலியுறுத்துகிறது. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் யுத்தத்தில் எதிரிகளை கொள்வது உடலுக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படுத்தும், ஆன்மாவுக்கு அல்ல என கூறுகிறார். இது மரண பயத்தை நீக்கி தர்மத்தின் பாதையில் செயல்பட தூண்டுகிறது. வாழ்க்கை வழிகாட்டி. ஆன்மா அழிவதில்லை என்பதால் நாம் பயமின்றி தர்மத்தை பின்பற்ற வேண்டும். இது பிறவியையும் இறப்பையும் மீறிய ஆன்மீக உண்மையை உணர்த்துகிறது. இந்த ஸ்லோகத்தை நமது நடைமுறை வாழ்க்கையில் எப்படி உபயோகிப்பது? அதாவது தினசரி ஜபம் அல்லது தியானம் செய்யும் போது இந்த ஸ்லோகத்தை மனதில் நிறுத்துங்கள். நான் உடல் அல்ல, ஆன்மா என்ற சிந்தனை கலியுகத்தின் குழப்பத்தில் அமைதியை தரும். வாழ்க்கையில் வரும் சவால்களை தற்காலிகம் என்று உணர்ந்து நித்திய ஆன்மீக உண்மையில் நிலைநிறுத்துங்கள். சுருக்கமாக, கலியுகத்தில் இந்த ஸ்லோகம் நமக்கு பயமின்றி வாழ, தர்மத்தில் நிலைத்து, ஆன்மீக விழிப்புடன் சமூக ஒற்றுமையை வளர்க்கும் வழிகாட்டியாக உள்ளது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர் உன்மிலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.